வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் கார் ஃபேக்டரி பாலமுருகன் பேசுகிறேன். 2 நாளைக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டு அக்பர் கார்ஸ், அதோட அப்டேட் வீடியோ தான் இது. ஸோ அந்த வீடியோவில் இல்லாத வண்டிக்கு அந்த வீடியோவில் போட போகிறோம். ஸோ அக்பர் கார்ஸ் லொக்கேஷன் எங்கே பார்த்தீங்கன்னா கிருஷ்ணகிரியில் இருக்குது. கிருஷ்ணகிரியில் பெங்களூர் பைபாஸ்லேயே வச்சுருக்காங்க. நீங்கள் அக்பர் கார்ஸ் தாண்டி தான் காட்டா ஆஞ்சநேயர் கோயில் போகணும். ஸோ இதுக்கு ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா எஸ்டிமேரி ஹாஸ்பிட்டல் இருக்குது. அப்படியே ஆப்போசிட்டில் இருக்குது உங்களுக்கு. பெங்களூர் பைபாஸ்லேயே இருக்குது. அதாவது கிருஷ்ணகிரியிலேருந்து சேலம் பைபாஸ் போகும்போது நீங்கள் ரைட் சைடு இருக்குது பாலத்துக்கு கீழே. ஸோ இந்த வீடியோவில் எல்லா வண்டியுமே மிக்ஸ் பண்ணி தான் போட போகிறோம். 8 சீட்டர், 7 சீட்டர், 5 சீட்டர், 10 சீட்டர் எல்லாமே மிக்ஸ் பண்ணி தான் போட போகிறோம். ஸோ உங்களுக்கு 1,30,000 பட்ஜெட்லேருந்து இருக்குது. ஸோ 5 சீட்டரில் எல்லா டைப் வண்டியும் இருக்குது. செடன் டைப், ஹேட்ச் பேக் அந்த மாதிரி இருக்குது. அதேமாதிரி பார்த்தீங்கன்னா 7 சீட்டரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்னோவா இருக்குது, சைலோ இருக்குது, இந்த மாதிரி பெரிய வண்டிங்களாக இருக்குது, ஈகோவன் இந்த மாதிரி பெரிய வண்டிங்களும் இருக்குது. ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். என்னென்ன வண்டி இருக்குன்னு பார்க்கலாம். இது வரைக்கும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் பெல் பண்ணி கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ அப்போனா தான் நான் போடுற வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒன்று நோட்டிஃபிகேஷனில் கிடைக்கும். லோக்கலை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஃபைனான்ஸ் எல்லாமே அரேஞ்ச் பண்ணி தருவாங்க. வண்டி எல்லாம் பக்கா குவாலிட்டியோட இருக்குது. நீங்கள் நம்பி வாங்கலாம். அக்பர் கார்ஸ் கிருஷ்ணகிரி. வீடியோவில் அவங்களோட கான்டாக்ட் நம்பர் கொடுத்துறேன். கீழே டிஸ்கிரிப்ஷனில் கான்டாக்ட் நம்பர், அட்ரஸ், லொக்கேஷன் எல்லாமே கொடுத்துறேன். ஸோ ஏதாவது டவுட் தான் நீங்கள் கால் பண்ணி கேட்கலாம். வாங்க வீடியோவில் போகலாம். பார்க்க போகிற மொதல் வண்டி பார்த்தீங்கன்னா மாருதி வேகனார் சில்வர் கலர். நீங்கள் வீடியோவில் பார்க்கும்போதே தெரியும், நல்ல தெளிவான வண்டி. ஒரு சின்ன ஃபேமிலிக்கு பக்காவாக செட் ஆகும். லோக்கல் யூஸ், லாங் ட்ரைவு, டெய்லி ரொட்டீனுக்கெலாம் ஒரு அருமையான வண்டி. ஓட்டி பழகிறதுக்கும் உங்களுக்கு பக்காவாக செட் ஆகும். சின்ன வண்டி. இந்த வண்டியை பொறுத்த வரைக்கும் 2008 மாடல் VXI வேரியண்ட்டு. இதுக்கு முன்னாடி 2 ஓனர் இருக்காங்க. 18 கிலோமீட்டர் உங்களுக்கு மைலேஜ் கிடைக்கும். ஃபியூயல் பெட்ரோல். இன்சூரன்ஸ் லைவில் இல்லை. டயர்ஸை பொறுத்த வரைக்கும் நாலுமே பார்த்தீங்கன்னா ஒரு 80% இருக்கும். ஸோ வண்டி தெளிவாக இருக்குது உங்களுக்கு. வண்டியோட இன்டீரியர், எக்ஸ்டீரியர், என்ஜின் கண்டிஷன் எல்லாமே சூப்பராக இருக்குது. TN20 வண்டி. வண்டியோட ஃபியூச்சர்ஸ் பார்த்திங்கன்னா ஏசி, பவர் ஸ்டேரிங், 2 பவர் விண்டோ, சென்ட்ரல் லாக், சீட் கவர் போட்டிருக்காங்க. ஆடியோ சிஸ்டம் எல்லாமே இருக்குது. ஒரு தெளிவாக இருக்குது உங்களுக்கு. இன்ஜின் கண்டிஷன்லாம் பக்காவாக இருக்குது. வண்டியோட ரேட்டு பார்த்திங்கன்னா 1,90,000 நெகோசியபிள் ப்ரைஸ் தான், பேசி பண்ணிக்கலாம். நீங்கள் வாங்கி எந்த செலவுமே பண்ண தேவையில்லை, அப்படியே ஓட்டலாம். தெளிவாக இருக்குது. ஸோ 1,90,000 நெகோசியபிள் ப்ரைஸ் தான். அடுத்து பார்க்க போகிற வண்டி பார்த்திங்கன்னா பெரிய வண்டி, மாருதி ஈகோ வேனு, 8 சீட்டு வண்டி. வண்டி பார்த்திங்கன்னா ஒரே ஓனர் தான், சிங்கிள் ஓனர் தான். வண்டியை பக்காவாக மெயின்டைன் பண்ணியிருக்காரு. 2011 மாடல். இது வரைக்கும் பார்த்திங்கன்னா 86,000 கிலோமீட்டர் ஓடி இருக்குது. TN24. ஃபியூயல் பெட்ரோல் வித் உங்களுக்கு கேஸ் அட்டாச்மெண்ட்டோடு இருக்குது. நீங்கள் பெட்ரோல் யூஸ் பண்ணிக்கலாம், கேஸ் யூஸ் பண்ணிக்கலாம். தெளிவான வண்டி. வண்டியோட உள்ள வெளியே என்ஜின் கண்டிஷன் எல்லாமே சூப்பராக இருக்குது. டயர்ஸை பொறுத்த வரைக்கும் நாலுமே பிராண்ட் நியூ புதுசாக போட்டிருக்காங்க. நீங்கள் வீடியோவில் பார்க்கும் போதே தெரியும், ஒரு தெளிவான வண்டி. ஸோ நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ஈகோ வேனை பொறுத்த வரைக்கும் பிஸ்னஸ்க்கு நல்லா யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அந்த வகையில் நீங்கள் பக்காவாக யூஸ் பண்ணலாம். தெளிவாக இருக்குது. வண்டியோட ஆப்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா ஏசி, சீட் கவர் போட்டிருக்காங்க. மற்றபடி எல்லாமே மேனுவல் டைப் தான். வண்டியோட ரேட்டு பார்த்தீங்கன்னா 2,75,000 நெகோசியபிள் ப்ரைஸ் தான், பேசி பண்ணிக்கலாம். இந்த வண்டி பார்த்தீங்கன்னா மாருதி சுசுகி ஸ்விஃப்ட் டிசையர், ஒயிட் கலர். ஸோ டிசையர் அப்படிங்கிற போது உங்களுக்கு மெயின்டெனன்ஸ் செலவே வைக்காது. இது பார்த்தீங்கன்னா VDI வேரியண்ட்டு. ஸோ VDIனாலே உங்களுக்கு டீசல் தான். டீசலுங்கிற போது கம்பல்சரி உங்களுக்கு 20 கிலோமீட்டர் மைலேஜ் குறையாமல் கிடைக்கும். ஸோ ஸ்விஃப்ட் டிசையர் பொறுத்த வரைக்கும் அதுதான் நல்ல மைலேஜ் கொடுக்கும். அதேமாதிரி பார்த்தீங்கன்னா மெயின்டெனன்ஸ் செலவே வைக்காது. இந்த வண்டியை பொறுத்த வரைக்கும் 2012 மாடல். இதுக்கு முன்னாடி 2 ஓனர் இருக்காங்க. 1,06,000 கிலோமீட்டர் ஓடி இருக்குது. TN24. ஃபியூயல் டீசல், இன்சூரன்ஸ் கரண்ட்டில் இருக்குது. டயர்ஸை பொறுத்த வரைக்கும் நாலுமே பிராண்ட் நியூ புதுசாக போட்டிருக்காங்க. ஸோ டயர்ஸ் நாலுமே பக்காவாக புதுசாக இருக்குது. ஸோ நீங்கள் வண்டியில் எதையுமே மாற்ற தேவையில்லை, வாங்கி அப்படியே ஓட்டலாம். தெளிவாக இருக்குது. ஸோ டிசையர் அப்படிங்கிற போது நிறைய பேருக்கு பிடிச்ச வண்டி. நிறைய பேர் வாங்கணும்னு நினைப்பாங்க. பெரிய ஃபேமிலிக்கு நல்லா செட் ஆகும். நிறைய ஸ்பேஸ் இருக்கும். ஒரு 5 பேர் கம்ஃபர்டபுளாக உட்காரலாம். பின்னாடி டிக்கி எல்லாமே நல்லா பெருசாக இருக்கும். வண்டியோட ஆப்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா ஏசி, பவர் ஸ்டேரிங், பவர் விண்டோ, சென்ட்ரல் லாக், சீட் கவர் எல்லாமே இருக்குது. வண்டியோட ரேட்டு பார்த்திங்கன்னா 3,75,000 நெகோசியபிள் ப்ரைஸ் தான், பேசி பண்ணிக்கலாம். அடுத்த வண்டி பார்த்திங்கன்னா மஹேந்திரா சைலோ E4 டாப் எண்ட் மாடல். 7 சீட்டு வண்டி. உங்களுக்கு ஒரு 7 பேர் கம்ஃபர்டபுளாக உட்காரலாம். வண்டி பார்த்திங்கன்னா தெளிவாக இருக்குது. வண்டியோட உள்ள வெளியே என்ஜின் கண்டிஷன் எல்லாமே பக்காவாக இருக்குது. இந்த வண்டியை பொறுத்த வரைக்கும் 2009 மாடல். இதுக்கு முன்னாடி 3 ஓனர் இருக்காங்க. 2 லட்சம் கிலோமீட்டர் ஓடி இருக்குது. TN06. ஃபியூயல் டீசல், இன்சூரன்ஸ் லைவில் இல்லை. ஈகிள் இன்ஜினு. ஸோ ஈகிள் இன்ஜின் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லாவே இருக்கும்.
டயர்ஸை பொறுத்த வரைக்கும் 2 டயர் பார்த்தீங்கன்னா ஒரு 60% இருக்கும். மீதம் உள்ள ஒரு 2 டயர் பார்த்தீங்கன்னா 90% இருக்கும். ஸோ நீ வீடியோவில் பார்க்கும்போதே தெரியும், ஒரு தெளிவான வண்டி, பெரிய ஃபேமிலிக்கு அருமையாக செட் ஆகும். இந்த வண்டியை பொறுத்த வரைக்கும் 7 சீட்டர் தான், ஒரு 7 பேர் கம்ஃபர்டபுளாக உட்காரலாம். வண்டியோட இன்டீரியர்லாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ தெளிவாக இருக்கும். இன்ஜின் கண்டிஷன்லாம் பக்காவாக இருக்குது. வண்டியோட ஃபீச்சர்ஸ் பார்த்தீங்கன்னா ஏசி, பவர் ஸ்டேரிங், 4 பவர் விண்டோ, சென்ட்ரல் லாக் இருக்குது, ரிவர்ஸ் சென்சார் இருக்குது, சீட் கவர்லாம் தெளிவாக போட்டிருக்காங்க, ரூஃப் ஏசி இருக்குது. ஸோ ஃபுல் ஆப்ஷன் இருக்குது உங்களுக்கு. ஒரு 13லேருந்து 14 கிலோமீட்டர் மைலேஜ் கிடைக்கும். ஸோ சீட் கவர்லாம் பார்த்தீங்கன்னா தெரியும், அந்தளவு தெளிவாக போட்டிருக்காங்க. வண்டியோட ரேட்டு பார்த்தீங்கன்னா 3 லட்ச ரூபா நெகோசியபிள் ப்ரைஸ் தான், பேசி பண்ணிக்கலாம். அடுத்து பார்க்க போகிற வண்டி பார்த்தீங்கன்னா மாருதி சுசுகி SX4 VDI. ஸோ செடான் டைப் வண்டி உங்களுக்கு நல்ல ஸ்பேஸ் இருக்கும், ஒரு 5 பேர் கம்ஃபர்டபுளாக உட்காரலாம். பின்னாடி டிக்கியெல்லாம் பெருசாக இருக்கும், நிறைய லக்கேஜ் வைக்கலாம். ஸோ நல்ல ஒரு லக்ஸரியான வண்டி. இந்த வண்டியை பொறுத்த வரைக்கும் 2011 மாடல் VDI வேரியண்ட்டு. இதுக்கு முன்னாடி 3 ஓனர் இருக்காங்க. 1,62,000 கிலோமீட்டர் ஓடி இருக்குது. TN04 ஃபியல் டீசல். இன்சூரன்ஸ் கரண்ட்டில் இல்லை. டயர்ஸை பொறுத்த வரைக்கும் 4மே பிராண்ட் நியூ புதுசு. ஸோ 4 டயருமே புதுசாக தான் போட்டிருக்காங்க. ஸோ ஒரு தெளிவான வண்டி, வண்டி நல்லாவே இருக்கும் உங்களுக்கு. வண்டியோட ஆப்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா ஏசி, பவர் ஸ்டேரிங், 4 பவர் விண்டோ, சென்ட்ரல் லாக், சீட் கவர் எல்லாமே இருக்குது. ஆடியோ சிஸ்டம் எல்லாமே போட்டிருக்காங்க. வண்டியோட உள்ள வெளியே இன்ஜின் கண்டிஷன் எல்லாமே நல்லாயிருக்கு. ஒரு 18லேருந்து 20 கிலோமீட்டர் உங்களுக்கு மைலேஜ் கொடுக்கும். வண்டியோட ரேட்டு பார்த்தீங்கன்னா 2,75,000 நெகோசியபிள் ப்ரைஸ் தான். ஸோ முன்ன பின்ன பேசி பண்ணிக்கலாம். வண்டி தெளிவாக இருக்குது, நீ வீடியோவில் பார்க்கும்போதே தெரியும், ஒரு தெளிவான வண்டி. அடுத்து பார்க்க போகிற வண்டி பார்த்தீங்கன்னா ஹூண்டாய் i20 மேக்னா 2010 மாடல். இதுக்கு முன்னாடி 2 ஓனர் இருக்காங்க. 1,00,000 கிலோமீட்டர் ஓடி இருக்குது. TN59 ஃபியல் டீசல். இன்சூரன்ஸ் லைவில் இல்லை. டயர்ஸை பொறுத்த வரைக்கும் 2 டயர் பார்த்தீங்கன்னா ஒரு 70% இருக்கும். மீதம் உள்ள 2 டயர் பார்த்தீங்கன்னா ஒரு 40% இருக்கும். ஸோ வண்டி தெளிவாக இருக்குது உங்களுக்கு. i20 போது உங்களுக்கு நல்ல மைலேஜ் கொடுக்கும். ஸோ மேக்னாங்கிற போது நல்ல வேரியண்ட்டு, நிறைய உங்களுக்கு ஆப்ஷன்ஸ் வரும். வண்டியோட உள்ள வெளியே இன்ஜின் கண்டிஷன் எல்லாமே நல்லாயிருக்கு. ஒரு 20 கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மைலேஜ் கொடுக்கும். நல்ல ஸ்பேஸ் இருக்கும், ஒரு 5 பேர் பார்த்தீங்கன்னா கம்ஃபர்டபுளாக உட்காரலாம். ஹேட்ச்பேக் டைப் வண்டி. வண்டியோட ஆப்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா ஏசி, பவர் ஸ்டேரிங், 4 பவர் விண்டோ, சென்ட்ரல் லாக்கு, கம்பெனி ஆடியோ சிஸ்டம் போட்டிருக்காங்க, ரிமோட் கீ இருக்குது, சீட் கவர் எல்லாமே தெளிவாக இருக்குது. வண்டியோட ரேட்டு பார்த்தீங்கன்னா 3 லட்ச ரூபா நெகோசியபிள் ப்ரைஸ் தான், பேசி பண்ணிக்கலாம். அடுத்து பார்க்க போகிற வண்டி பார்த்தீங்கன்னா டொயோட்டா இன்னோவா 2.5V டாப் அண்ட் மாடல், ஃபுல் ஆப்ஷனோட வர வண்டி, 8 சீட்டர். ஸோ இன்னோவா அப்படிங்கிற போது உங்களுக்கு நல்ல பிக்கப் இருக்கும். லாங் ட்ரைவ் போகிறதுக்குலாம் ஒரு அருமையான வண்டி. ஒரு 8 பேர் கம்ஃபர்டபுளாக உட்காரலாம், நல்ல ஸ்பேஸ் இருக்கும். இந்த வண்டியை பொறுத்த வரைக்கும் 2011 மாடல், சிங்கிள் ஓனர் தான், 2,00,000 கிலோமீட்டர் ஓடி இருக்குது. TN10 ஃபியல் டீசல். இன்சூரன்ஸ் லைவில் இல்லை. டயர்ஸை பொறுத்த வரைக்கும் 2 டயர் பார்த்தீங்கன்னா பிராண்ட் நியூ புதுசு. மீதம் உள்ள 2 டயர் பார்த்தீங்கன்னா ஒரு 70% இருக்கும். ஸோ வண்டியோட உள்ள வெளியே இன்ஜின் கண்டிஷன் எல்லாமே தெளிவாக இருக்குது. ஒரு அருமையான வண்டி உங்களுக்கு. ஸோ இன்னோவா அப்படிங்கிற போது நிறைய பேர் வாங்கணும்னு நினைக்கிற வண்டி. இந்த வண்டியை பொறுத்த வரைக்கும் ஆப்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபுல் ஆப்ஷன் வந்துடும். ஏசி, பவர் ஸ்டேரிங், 4 பவர் விண்டோ, சென்ட்ரல் லாக்கு, டியூவல் ஏர் பேக்கு, ரூஃப் ஏசி, டிவி, அதேமாதிரி பார்த்தீங்கன்னா எல்லாமே உங்களுக்கு தெளிவாக இருக்கும். சீட் கவர்லாம் அவ்வளோ தெளிவாக போட்டிருப்பாங்க. ஆடியோ சிஸ்டம் எல்லாமே பக்காவாக இருக்குது. ஸோ நீங்கள் கேட்குறது எல்லாமே இந்த வண்டியில் கிடைக்கும். ஒரு தெளிவான வண்டி. வண்டியோட ரேட்டு பார்த்தீங்கன்னா 8,50,000 நெகோசியபிள் ப்ரைஸ் தான், பேசி பண்ணிக்கலாம். இந்த வண்டி பார்த்தீங்கன்னா மாருதி ஈகோ வேனு, TN83 வண்டி. இந்த வண்டியை பொறுத்த வரைக்கும் அப்படியே உங்களுக்கு ஷோரூம் கண்டிஷனில் இருக்குது. 2020 மாடல், ஒரே ஓனர் தான், ஏர் பேக்கோடு வர்ற வண்டி. வெறும் பார்த்தீங்கன்னா 9,000 கிலோமீட்டர் தான் ஓடி இருக்குது. மாருதி ஈகோ வேன் புது வண்டி வாங்கணும்னு நினைக்கிறவங்க இந்த வண்டியை தாராளமாக எடுக்கலாம். ஏன்னா அப்படியே ஷோரூம் கண்டிஷனில் இருக்குது. வெறும் 9,000 கிலோமீட்டர் தான் ஓட்டியிருக்காங்க. ரொம்ப லைட் யூஸ் தான் பண்ணியிருக்காங்க. 2020 மாடல், ஒரே ஓனர் தான்.
ஃபியல் பெட்ரோல், இன்சூரன்ஸ் லைவில் இருக்குது. டயர்ஸை பொறுத்த வரைக்கும் 4மே பிராண்ட் நியூ புதுசு. ஸோ ஒரு தெளிவான வண்டி. ஏர் பேக்கோட வர வண்டி இது. சிங்கிள் ஏர் பேக் வந்துடும். ஏசி, பவர் ஸ்டேரிங், சீட் கவர் எல்லாமே இருக்குது. ஸோ வண்டியோட ரேட் பார்த்திங்கன்னா 5 லட்ச ரூபா. நெகோசியபிள் ப்ரைஸ் தான், பேசி பண்ணிக்கலாம். வண்டி பார்த்திங்கன்னா அப்படியே ஷோரூம் கண்டிஷனில் இருக்குது. அடுத்து பார்க்க போகிற வண்டி பார்த்தீங்கன்னா ஹூண்டாய் சாண்ட்ரோ ஜிங்க்கு சில்வர் கலர் 2011 மாடல். இதுக்கு முன்னாடி 2 ஓனர் இருக்காங்க. 1,30,000 கிலோமீட்டர் ஓடி இருக்குது. TN 23, ஃபியல் பெட்ரோல், இன்சூரன்ஸ் லைவில் இல்லை. டயர்ஸை பொறுத்த வரைக்கும் 4மே பிராண்ட் நியூ புதுசு. ஒரு சின்ன ஃபேமிலிக்கு அருமையான வண்டி. டெய்லி ரொட்டீனுக்கு உனக்கு பக்காவாக யூஸ் ஆகும். அதேமாதிரி பார்த்தீங்கன்னா மெயின்டெனன்ஸ் செலவே வைக்காது. வண்டி நல்ல தெளிவாக இருக்குது. வண்டியோட உள்ள வெளியே இன்ஜின் கண்டிஷன் எல்லாமே பக்காவாக இருக்குது. ஒரு 18 கிலோமீட்டர் மைலேஜ் கொடுக்கும். ஏசி, பவர் ஸ்டேரிங், பவர் விண்டோ, சென்ட்ரல் லாக், சீட் கவர் எல்லாமே இருக்குது. ஆடியோ சிஸ்டம் எல்லாமே தெளிவாக போட்டிருக்காங்க. ஸோ என்ஜின் கண்டிஷன் எல்லாமே பக்காவாக இருக்குது. வண்டியோட ரேட்டு பார்த்திங்கன்னா 2,25,000. நெகோசியபிள் ப்ரைஸ் தான், பேசி பண்ணிக்கலாம்.